அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சைவ சித்தாந்த பாடம் அப்படிங்கிறது சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற 4 நெறிகள். அதற்கு முன்னதாக சைவ சித்தாந்தம் என்பது எப்படி எக்காலத்திற்கும் பொருந்தி வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் பகுதியில் இப்ப நமக்கு இறைவன் 5 தொழில்களை செய்கிறான் அப்படின்னு நான் சொன்னேன். சைவ சித்தாந்தத்தின்படி படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல் அப்படின்னு நான் சொன்னேன். படைத்தல் என்பது உயிர்களுக்கு உடம்பை படைத்தல், படைத்தல்னா காட்டுதல் அப்படின்னு நான் சொன்னேன். இரண்டாவது காத்தல், அப்ப உயிரும் உடம்புமாக இந்த உலகில் வாழ்வதற்குரிய பாதுகாத்தலை இறைவன் செய்கிறான். அடுத்தது ஒடுக்குதல், தூலமாக இருக்கக்கூடிய, தூலம்னா பருப்பொருளாக இருக்கக்கூடிய உயிரை நுண்பொருளாக ஒடுக்குகிறான். கண்ணுக்கு தெரியாமல் உடம்பிலிருந்து பிரித்து தனியே அதை ஒடுக்குகிறான். அடுத்தது மறைக்கிறான். மறைத்தல் என்பது அந்த உயிர் தங்கி இருக்கிற காலம், அதற்கு முக்தி அளிப்பதா அல்லது மற்றொரு பிறவி கொடுப்பதா என்ற ஒரு நிலையில் அந்த உயிர் மறைக்கப்படுகிறது. எனவே அந்த தொழிலுக்கு மறைத்தல் அப்படின்னு பேர். கடைசியா இருக்கிறது 5வது அருளல். அது முக்தியை கொடுத்தாலும் அருளல், அதாவது முக்திங்கிறது வீடு பேர், அல்லது அந்த உயிரினுடைய வினைக்கு ஏற்றவாறு ஒரு பிறவியை கொடுக்கிறதும் அருளல் என்றுதான் சைவ சித்தாந்தம் சொல்கிறது. சரி, இப்ப உயிர்களுக்கு இறைவன் தான் வினையை ஊட்டுகிறான். என வினை என்பது ஒரு ஜடப்பொருள். ஜடப்பொருள் தானே சென்று உயிரை அடையாது. எனவே அதை ஒருவன் தான் கொண்டு வந்து ஊட்ட வேண்டும். அந்த வினைக்கு உயிரை காட்டி இந்த வினை இந்த உயிரை சென்றடைய வேண்டும் என்ற அந்த வேலையை செய்யறது யார் அப்படின்னு சொன்னா இறைவன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப 3 காலங்கள் நான் சொன்னேன்: சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்ப இறந்த கால வினைகளுக்கு தொல்வினை அல்லது பழவினை அப்படின்னு பேரு சஞ்சிதம் அப்படின்னு அதை வடமொழி சொல்கிறது. நிகழ்கால வினைகளுக்கு பிராரப்தம், அதுதான் பிராப்தம்னு ஆயிடுச்சு, அது நிகழ்கால வினைகள். வருங்கால வினைகள் அல்லது எதிர்கால வினைகளுக்கு பேர் ஆகாமியம் அப்படின்னு பேர். சரி, இப்ப நம்ம இதை ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ளலாம். உடல், அந்த உடலுக்குள் உயிர் இருக்கிறது. அது எப்படி அப்படின்னா, ஒரு நம்ம கையில, எல்லார் கையிலயும் இந்த மாதிரி ஒரு செல்போன் இருக்கு. இப்ப இந்த செல்போன் தான் உடல் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். ஒவ்வொரு செல்போனும் ஒவ்வொரு மாடல்ல, ஒவ்வொரு வடிவத்துல, ஒவ்வொரு நிறத்தில் இருக்கும். அதுபோல நம்முடைய உடல் அந்தந்த காலச்சூழலுக்கு ஏற்றவாறு, நாடுகளுக்கு ஏற்றவாறு வெவ்வேறு வடிவங்கள்ல, வெவ்வேறு முறைகள்ல இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் 2 கண்ணு, ஒரு மூக்கு, 2 காதுகள், ஒரு தலை, இப்படின்ற இந்த அடிப்படை நியதி மாறாது. அதுபோலதான் இந்த செல்போனுடைய செவ்வக வடிவம் என்கின்ற அடிப்படை நியதி மாறாது. இது எந்த கம்பெனி செல்போனா இருந்தாலும் வட்டமா செய்ய முடியாது, உருண்டையா செய்ய முடியாது, சதுரமா செய்ய முடியாது, முக்கோணமா செய்ய முடியாது, அருங்கோணமா செய்ய முடியாது. என் கம்பெனி செல்போன் நான் எந்த வடிவத்தில் செய்வேன் கிடையாது. இந்த செவ்வக வடிவம் என்பதை, இந்த நியதியை மாற்ற முடியாது. அதுபோல மனித உடம்பு என்பது, அதனுடைய உறுப்புகளுடைய அமைப்பு என்பது மாறாது. நிறம் மாறும், அதனுடைய உயரம் மாறும், அதனுடைய பருமன் மாறும். ஆனால் அதனுடைய நியதி என்பது இப்படித்தான் உருவம் இருக்க வேண்டும் என்ற நியதி மாறாது. செல்போனுடைய வடிவத்தை போல. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சைவ சித்தாந்தம்ங்கிறது ஏதோ ஒரு பழமையான தத்துவம், அது இந்த காலத்துக்கு பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்காக நான் சொல்றேன். மாணிக்க வாசகர் ஒரு திருவாசகத்துல சொல்றார்: முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனேன்னு சொல்றார். இந்த உலகத்துல எது பழமையான பொருள்னா இறைவன் அதை விட பழமையானவன். இந்த உலகத்துல இப்பொழுது இந்த க்ஷண நேரத்துல கண்டுபிடித்த ஒரு பொருள் புதிய பொருள் அப்படின்னு சொன்னா அதை விட இறைவன் புதிதாக இருப்பான் என்பது அதனுடைய பொருள். எனவே இதைத்தான் விருத்தனாகி பாலனாகி என்று திருஞான சம்பந்தர் சொல்றார். விருத்தன்னா பழசு, பாலன்னா புதுசு. இறைவன் 2ஆகவும் இருக்கிறான். சரி, இப்ப நமக்கு இந்த செல்போனுக்கும் சைவ சித்தாந்தத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த செல்போன்ல நம்ம உயர்ந்த ரக செல்போன் வச்சிருக்கிறோம். ஆனால் அதுல சிம் கார்டு அப்படிங்கிறது இல்லை நம்மள்கிட்ட. சிம் கார்டு இல்லைன்னா இந்த செல்போன் பயன்படுமா? பயன்படாது. சரி, இந்த சிம் கார்டு என்கின்ற ஒரு பொருள் தான் உயிர் அப்படிங்க வச்சுக்கணும். இது செல்போன்ல வெளியில தெரியாது, ஆனா செல்போனுக்குள்ள வைக்கணும். அப்ப இந்த சிம் கார்டு மட்டும் பயன் தருமா? தராது. இந்த உயிர் தானே
எந்த செயலையும் செய்ய முடியாது. எனவே இறைவன் அதற்கு தனு என்கின்ற உடலை கொடுக்கிறான். எப்படி சிம் கார்டு செயல்படுவதற்கு செல்பேசி என்ற உபகரணம் தேவைப்படுகிறதோ அதுபோல் உயிர் செயல்படுவதற்கு இறைவன் உடம்பை கொடுக்கிறான். அதான் தனுன்னு சொன்னேன். சரி, இப்ப நம்ம கிட்ட இப்ப சிம் கார்டு இருக்கு, செல்பேசி இருக்குது. இது ரெண்டும் இருந்தா இது பயன்படுமா அப்படின்னா இல்ல. அப்ப இதுல பதிவுகள் இருக்கணும். அப்ப வினை பதிவுகள் இதுல இருக்கு அப்படின்னா சிம் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரில் தான் இறைவன் ஊட்டக்கூடிய வினை பதிவுகள் அத்தனையும் பதிவாகின்றன. அப்ப செல்போனுக்கு வேலிடிட்டி பீரியட் உண்டா அல்லது சிம் கார்டுல இருக்கிற இந்த சிம் கார்டுக்கு வேலிடிட்டி பீரியட் உண்டான்னு கேட்டா சிம் கார்டுக்கு தான் வேலிடிட்டி பீரியட்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்ப ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா 100 ரூபாய் பேசுகின்ற அளவு இந்த சிம் கார்டு பயன்படும். அதுக்கப்புறம் இந்த சிம் கார்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? அதுபோல உயிர் இவ்வளவு காலம் இந்த உடம்பில் தங்கி இருக்க வேண்டும் என்ற கால அளவு இருக்கு இல்லையா? அதுதான் நம்முடைய ஆயுட்காலம். ஒரு சிம் கார்டுக்கு எப்படி வேலிடிட்டி பீரியட் இருக்கோ அதுபோல இந்த உயிருக்கு உடம்புல தங்கி இருப்பதற்கான ஒரு வேலிடிட்டி பீரியட் ஆகிய ஆயுட்காலத்தை இறைவன் கொடுக்கிறான். சரி, இப்ப இந்த சிம் கார்டுக்கு ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ரீசார்ஜ் பண்ணுவோம். அதுபோல இந்த உயிருக்கு ரீசார்ஜ் செய்வதுதான் திரும்ப பிறவியை இறைவன் கொடுக்கின்ற அருளல். இப்ப இந்த சிம் கார்டுக்கு இந்த செல்பேசியை கொடுக்கிறது தனு, இறைவன் உடம்பை காட்டுகிறான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நம்மகிட்ட சிம் கார்டு இருக்குது, அதுல வேலிடிட்டி பீரியட் இருக்குது, பணம் போட்டு வச்சிருக்கிறோம், எல்லாமே இருக்குது. இப்ப இதை நம்ம செலவழித்து விட முடியுமா, பேசி விட முடியுமான்னா முடியாது. ஏன்? சிக்னல் இருக்கணும். இப்ப நம்ம போன் பேசணும்னு நமக்கு என்ன தேவை? சிக்னல் வேணும். அப்ப இந்த உடல் உயிரை கொண்டு செயல்படுவதற்கு இந்த உயிருக்கு இறை அருள், இறை சக்தி என்கின்ற சிக்னல் இருக்கணும். இல்லைன்னா இந்த உடம்பால உயிரை கொண்டு இயங்க முடியாது, உயிர் இந்த உடம்பால் நுகர முடியாது. அப்ப சிக்னல் என்கின்ற திருவருள் நமக்கு வேண்டும். சைவ சித்தாந்தம் அதைத்தான் சொல்றது. சரி, இப்ப நம்ம கிட்ட சிக்னல் வேணும்னா அதுக்கு என்ன தேவை? டவர் இருக்கணும் இல்லையா? சிக்னல் டவர் இருக்கணும் இல்லையா? அதுதான் திருக்கோயில்கள். நம்ம சைவ சித்தாந்தத்துல கோயில்கள் திருமூலர் சொல்றார், நாடும் நகரமும் நற்திருக்கோயிலும் தேடி தேடி போங்கன்னு சொல்றார். ஏன்? முதல்ல அந்த திருவருள் சக்தி என்ற சிக்னல் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா இறைவன் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே என்பது சைவ சித்தாந்தம். அப்ப திருவருள் சக்தியை தரக்கூடிய, சிக்னலை தரக்கூடிய டவர் நமக்கு கோயில்கள். இன்னைக்கு கோவில் அந்த கோபுரங்களுக்கு டவர் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். அப்ப திருக்கோவில்கள் என்கின்ற டவரில் இருந்து திருவருள் என்கின்ற சக்தியை கொண்டு உயிர் என்கின்ற சிம் கார்டு, உடம்பு என்கின்ற செல்பேசியால் தன்னுடைய வினைகளை கழிக்க முயற்சிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, இப்ப நமக்கு இந்த செல்பேசி எப்படி சைவ சித்தாந்தத்தோடு பொருந்தது பாருங்க. அதே போல இறைவன் தான் உயிருக்கு வினைகளை ஊட்டுகிறான்னு சொல்ற சைவ சித்தாந்தம், அதுதான் நமக்கு வர SMS, குறுஞ்செய்தின்னு தமிழ்ல சொல்லுவோம். அந்த SMS எது? இறைவன் இந்த உயிருக்கு கொடுக்கிற வினை பதிவுகள். இந்த உயிர் செஞ்சதுதான் அது. நாம ரீசார்ஜ் பண்ணாதான் அந்த வினை நமக்கு வரும். அதுபோல இறைவன் நாம் செய்த வினைகளை இந்த உயிருக்கு ஊட்டுகிறான். அதுதான் SMS. இப்ப நம்ம அந்த SMSலயே நம்ம தப்பிக்க முடியுமா? ரிவர்ஸ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. நமக்கு வந்து SMS தடுக்கவோ அதை வேண்டாம்னு திருப்பி கொடுக்கவோ நம்மளால் முடியாது. அதுபோல் நாம் செய்த வினைகளை நாம் தான் அனுபவித்து கழிக்க முடியும். அதை வேற யாருக்கு கொடுக்கறதோ அல்லது எனக்கு வேண்டாம்னு சொல்றதோ நம்மால முடியாது. இப்ப அந்த செல்பேசி புரியும் நினைக்கிறேன் நமக்கு. அப்ப நமக்கு இந்த காலத்திற்கும் பொருந்துவதாக சைவ சித்தாந்தம் இருக்கிறது. அப்ப வினையை கழிப்பதற்கு நமக்கு இறைவன் உதவி செய்கிறான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி உதவி செய்கிறான்னா, நமக்கு இறைவன் வந்து தாயாக இருந்து உதவி செய்கிறான். அதுக்கு ஒன்றாய், வேறாய், உடனாய் என்று 3 விதங்களில் இறைவன் இந்த உயிருக்கு காட்டுகிற அந்த கருணையை சைவ சித்தாந்தம் சொல்கிறது. ஒன்றாய் இருந்து உதவி செய்கிறான், வேறாக இருந்து உதவி செய்கிறான், உடனாய் இருந்து உதவி செய்கிறான். எப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப ஒரு கருவுற்ற பெண் அவள் சாப்பிடுகிறாள், நேரடியாக அந்த குழந்தைக்கு அவள் ஊட்டல, ஆனால் உணவு
அந்த கருவுற்ற பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு செல்கிறது. இதுதான் ஒன்றாய். ஒரு கருவுற்ற தாய்மார் தான் சாப்பிடுகிற உணவு, தான் சாப்பிடுகிற மருந்து, தான் சாப்பிடுகிற பச்சிலைகள், தான் சாப்பிடுகிற அத்தனை பொருளையும் அவள் சாப்பிடுறா. ஆனா அது ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த கருக்கும் சென்று அடைகிறது. அதுதான் ஒன்றாய் இருந்து இறைவன் உயிருக்குள் உயிராக இருந்து உதவி செய்கிறான். இப்ப நான் சொன்னேன், திருவருள் இருந்தா தான் உயிர் இயங்க முடியும்னு. எனவே உயிருக்கு உயிராக இருந்து இறைவன் உதவி செய்வதற்கு பேர் ஒன்றாய். அடுத்து பாருங்க, குழந்தையை அந்த தாய் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பெற்றெடுக்கிறாள். இது வேறாய். குழந்தை வேறு, தாய் வேறு. இப்படி ஆனதுக்கு அப்புறம் ரெண்டுத்துக்கும் தனித்தனியா உணவு கொடுக்கணும். அதே தாய் அந்த குழந்தைக்கு உணவை தனியாக ஊட்டுகிறாள். இப்ப அவ தனியா சாப்பிடுறா, அந்த குழந்தைக்கு தனியா ஊட்டுறா. இது வேறாய். இப்ப அந்த குழந்தையை அவள் தன்னோடு அழைத்து கொண்டு ஒரு பள்ளிக்கு சென்று சேர்த்து விடுகிறாள். அப்பொழுது அந்த குழந்தை வேறாகவும் இல்லை, ஒன்றாகவும் இல்லை, தாய் உடன் வருகிறது. எனவே இறைவன் எப்படி இருக்கிறான்? வேறாக ஒன்றாக இருந்து உயிருக்கு உதவி செய்கிறான். வேறாக நின்று இறைவன் உயிருக்கு வினைகளை ஊட்டுகிறான். அந்த வினைகளை அனுபவிக்கும் பொழுது நமக்கு துணையாக உடனாகவும் அவன் இருக்கிறான் என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது. இது நல்ல இந்த கருவுற்ற தாய், பெற்றெடுத்த தாய், குழந்தையை அழைத்து உடன் அழைத்து செல்லுகின்ற தாய் என்ற 3 உதாரணங்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். கருவுற்ற தாய் உணவு உண்ணும் பொழுது ஒன்றாய், குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது தாய் வேறு சேய் வேறு என்று ஆகுவது வேறாய், அவள் தன்னுடைய குழந்தையுடைய கரங்களை பற்றி கொண்டு நடந்து செல்வது என்பது உடனாய். இவ்விறைவன் வினைகளை உயிர் அனுபவிக்கும் பொழுது உயிருக்குள் இருந்து அவனும் அந்த வினையை அனுபவிக்கிறான். அதுதான் இறைவனுடைய பெருங்கருணை. நாம செஞ்ச வினையை அனுபவிக்கல, உயிருக்கு உயிராக இருந்து அந்த வினையினுடைய பதிவுகளை, வினையினுடைய கஷ்டத்தை இறைவனும் அனுபவிக்கிறான். அந்த முதல் கருணைக்கு பேர் ஒன்றாயின்னு பேர். சரி, இந்த வினையை கொடுத்தது யாருன்னு கேட்டா அதுவும் இறைவன் தான். ஏன் இறைவன் வினையை கொடுக்கணும்? ஏன் இந்த உயிரை கஷ்டப்படுத்தணும்னா அது செஞ்ச வினையை அதுதானே அனுபவிக்க முடியும் இல்லையா? அழுதாலும் பிள்ளை அவள் தானே பெற வேண்டும்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்டத்தை கணவனோ மற்றவர்களோ வாங்கி கொள்ள முடியாது. அப்ப அந்த கஷ்டத்தை உயிர் அனுபவிக்கணும். ஆனால் அவள் அனுபவிப்பதற்கு இறைவன் ஒன்றாக இருக்கிறான். கொடுக்கும் பொழுது வேறாக இருக்கிறான். அந்த உயிர் அனுபவிக்கும் பொழுது நான் இருக்க கவலைப்படாத, இந்த வினையை நீ அனுபவிப்பதற்கு நான் உன் கூடையே இருக்கிறேன் என்று உடனாகவும் இருக்கிறான் என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது. எனவே ஒன்றாய், வேறாய், உடனாய் என்ற 3 நிலைகளில் உயிருக்கு இறைவன் வினைகளை அனுபவிப்பதற்கு உதவி செய்கிறான் என்றதை நாம் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் எளிமையா செல்பேசியை வச்சு சொன்ன, அடுத்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, நம்முடைய பாரம்பரியமான உணவு, அதுல கூட சைவ சித்தாந்தம் அடங்கி இருக்கிறது. தெளிவா புரிஞ்சுக்கணும். இலை போட்டு சாப்பிடுறது நம்முடைய மரபு. அந்த இலை என்பது என்ன அப்படின்னா உடம்பு, மறந்துடக்கூடாது. இலை என்பது உடம்பு. அப்ப அதுல நம்ம சோறு வைக்கிறோம், சோறு அன்னம், அதுதான் உயிர். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த உயிர்ல முதல்ல இருக்கிறது சேர்றது எது அப்படின்னு சொன்னா குழம்புன்னு சொல்லுவோம், அல்லது சாம்பார்னு சொல்லுவோம். குழம்புங்கிறது தமிழ் சொல். அந்த குழம்புல காய்கறிகள் இருக்கும். அந்த காய்கறிக்கு ஒரு குழு குறி சொல் என்னன்னா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில மரபுல காய்கறிக்கு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன குழம்புல என்ன தான் போட்டிருக்கள் அப்படின்னு கேட்பாங்க. தான்னா காய்கறி என்று ஒரு பொருள், இன்னொன்று தான் என்பது ஆணவம். எனவே உயிருக்கு முதல்ல சேர்ற அழுக்கு எது? ஆணவம். அப்ப உயிர் முதல்ல தூய்மையா இருக்கு, அன்னமாக வெள்ளையாக, சோறு அப்படியே பார்க்கறதுக்கு மல்லிப்பூ மாதிரி தூய்மையா இருக்கு. அதோடு முதல்ல சேர்ற அழுக்கு எது? ஆணவம் என்கின்ற தான் இருக்கிற காய்கறி இருக்கிற குழம்பு சேருகிறது. அடுத்தது சேர்ந்த உடனே வினை வரும், சாப்பிடுறோம். அடுத்தது என்ன பண்றோம்? ரசம் என்று சொல்வார்கள், பழச்சாறு, சாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அன்னாசி பழ ரசம் வைப்பாங்க, ஆப்பிள் ரசம் வைப்பாங்க, நம்ம எலுமிச்சம்பழ ரசம் வைப்பாங்க. சாறு என்றால் ரசம் என்று தமிழுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த சாறு என்கின்ற ரசத்தில் உப்பு, புளி, மிளகாய் என்று சொல்லக்கூடிய கெடுதியை, அது அதிகமாக சாப்பிட்டோமா கெடுதியை செய்யக்கூடிய சுவைகளும் இருக்கின்றன. மிளகு, ஜீரகம், பெருங்காயம் போன்ற நல்லதை செய்கின்ற பொருளும் இருக்கின்றன. இதுதான் நல்வினை தீவினை. அப்ப இந்த குழம்பு சாப்பிட்டு ரசம் சாப்பிடும் பொழுது இந்த உயிரோடு எது சேர்கிறது? நல்வினை தீவினை. அந்த ரசத்தில் இருக்கக்கூடிய உப்பு, புளி, மிளகாங்கிற தீவினை
மிளகு ஜீரகம் பெருங்காயம் என்கின்ற நல்வினை, இது ரெண்டும் சேருது. ரைட். இப்ப அடுத்தது நாம மோர் சாதம் அல்லது தயிர் சோறு சாப்பிடுவோம். ஆனா நம்முடைய பாரம்பரியத்துல ரசம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தயிருக்கு முன்னாடி ஊடால ஒரு பாயாசம்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் இந்த உயிர் அனுபவிக்கக்கூடிய போகம். அந்த பாயாசம் பார்த்தீங்கன்னா நல்ல இனிப்பா, நல்ல சுவையா, முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு, பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு பிரமாதமா செஞ்சிருப்பாங்க. நல்ல இனிப்பா இந்த உயிர் அந்த முக்திக்கு முன்னால் என்ன பண்ணுது? இந்த உலக போகங்களை அனுபவிக்கிறது. தனு என்பது இலை. இப்ப கரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வச்சிருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் கரணங்களாக இருந்து உதவி செய்கின்றன. ஐம்புலன்கள், நம்முடைய கூட்டு பொரியல் காய்கறி என்று சொல்லக்கூடிய 5 விதமான காய்கறிகளை நாம் அங்கே பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊறுகாயும் வைப்பாங்க. அதுதான் நம்முடைய காலத்தை சொல்லக்கூடியது. வினை ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய்னு முக்காலத்தை நமக்கு உணர்த்துற பொருள் எது? ஊறுகாய். அது வினை தொகைன்னு சொல்லுவாங்க. அதுதான் நாம செஞ்ச வினையினுடைய சாராம்சமா ஒரு குறியீடாக ஊறுகாய் வைக்கிறோம் நம்ம மரபுல. சரி, அப்புறம் பாயசம் சாப்பிட்டாச்சு. அடுத்தது முக்தி என்பது நிலையானது. அதுல தயிர் அன்னத்தை போலவே அதுவும் தூய்மையான வெண்மை நிறம் கொண்டது. அந்த முக்தி இந்த உயிரோடு சேருகிறது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன, கண்மத்தை நாம் நீக்கிவிடலாம், மாயையை நீக்கிவிடலாம். ஆனால் ஆணவத்தை மட்டும் உயிர் முக்தியில் கூட நீக்க முடியாது. ஏன்னா ஆணவம் என்பது மூலமலம். இறைவனே நடராஜ பெருமானாக இருந்து ஆணவத்தை அடக்கி ஆடல் ஆடுவதாகத்தான் நாம் காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப ஆணவம் முக்தியிலும் இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்னு சொன்ன, அடங்கி இருக்கும். அது எப்படின்னா, நாம தயிர் சோறு சாப்பிடும் பொழுது கொஞ்சம் தொட்டுக்க சாம்பாரோ அல்லது குழம்போ வாங்கிப்போம் இல்லையா? நான் என்ன சொன்னேன்? சாம்பார் குழம்பெல்லாம் என்னன்னு சொன்னேன்? ஆணவம். ஆனா தயிர் ஊத்திக்கிற அளவுக்கு சாம்பாரை ஊத்தி சாப்பிட மாட்டோம், கொஞ்சமா இருக்கும். அப்ப தயிர் சாதத்தில் அந்த சாம்பார் அடங்கி விடுவதை போல முக்தியில் ஆணவம் அடங்கி விடுகிறது. புரிஞ்சுக்கணும் தெளிவா. முக்தியில் என்ன ஆகுது? ஆணவம் அடங்கி போகிறது. சரி, சாப்பிட்டு முடிச்சாச்சு, கிளீன் ஆயிடுச்சு. இப்ப அந்த இலை என்ன ஆகுது? தூக்கி வீசப்படுகிறது. இலை யாரும் எடுத்துட்டு வரதில்லை. முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம், உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இலை தூக்கி வீசப்படுகிறதோ அதுபோல் வினை கழிந்த பின் இந்த உடல் வீசப்பட்டு விடுகிறது, விடுபட்டு விடுகிறது. இலை தான் உடம்புன்னு நான் சொன்னேன். இப்ப இன்னும் கருத்துக்கு வருவோம். ஆனா இந்த இலைய முதல்ல போடுறதுக்கு முன்னாடி அந்த பரிமாறவனை என்ன பாடுபடுத்தும்? அந்த இலை நல்ல கிழியாத இலையா கொடு, நல்ல கிளிப்பச்சையா இருக்கிற இலையா கொடு, நல்ல தலவாழையா கொடு அப்படின்னு அந்த இலையை நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கேட்போம். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த இலைக்கு பேர் எச்ச இலைன்னு பேர். தூக்கி போட்டுருவோம். அதை கையால கூட மடிச்சு தூக்கி போட மாட்டோம். இப்பெல்லாம் சுருட்டி எடுத்து தூக்கி போட்டுறாங்க. அதுதான் நம்முடைய உடம்பினுடைய நிலை. அப்ப உயிர் இந்த உடம்பில் இருந்து வினைகளை அனுபவிக்கின்ற வரையில் இந்த உடம்பை நாம் பாதுகாக்க வேண்டும். இதைத்தான் திருமூலர் உடம்பாரணியின் உயிராரணிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் சொல்றார். உடம்பை வளர்க்கறதுனா குறுக்க வளர்க்கறது இல்லை, சதை பிண்டமாக வளர்க்கறது இல்லை. உயிர் இந்த உடம்பில் மகிழ்ச்சியாக தங்குமாறு உடம்பை பாதுகாத்துக் கொள்ளுதல் அப்படின்னு நம்ம இதுக்கு பொருள் எடுத்துக்கணும். அப்ப உயிர் வினையை கழிக்கின்ற காலம் வரை நோய் நொடிகளில் இருந்து பஞ்சபூதங்களில் இருந்து இந்த உடம்பை நாம் நல்ல விதமா பாதுகாக்கணும். எப்படி? சாப்பிட்ற வரையும் இலை கிழிஞ்சிடக்கூடாது. இலை கிழிஞ்சுது ரசம் சாப்பிடும் போது படுற வேதனை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். அப்ப சாப்பிடுற வரையும் இலை பாதுகாக்கப்பட வேண்டும், கிழியாமல். அதுபோல வினையை இந்த உயிர் அனுபவிக்கின்ற வரை உடம்பு நல்லா இருந்தா தான் வினையை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா சாப்பிடும்போது இலையை மாத்துறது மாதிரி நாம என்ன பண்ணுவோம்? சில பேருக்கு நடுவில் கிழிஞ்சு போயிடும், கீழே ஒரு சப்போர்ட் இலை கொடுத்து சாப்பிடுவாங்க. இல்லை சாப்பாடே வீணா போயிடும், சாப்பிட முடியாமலே போயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? இன்னொரு முறை சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். அது மாதிரி பிறவி, இந்த பிறவியில் இந்த உடம்பை கொண்டு வினையை கழிக்க முடியல உன்னால அப்படின்னா இதற்காக ஒரு பிறவி எடுத்து நீ வினையை கழிப்பதற்காக மறுபிறவிக்கு தள்ளப்படுவாய் என்பதை சைவ சித்தாந்தம் நமக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் உணர்த்துகிறது. எவ்வளவு பெரிய தத்துவமாக இருந்தால், உண்ணுகிற உணவு, திறன் பேசி என்று சொல்லக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல், அதுவரையும் சைவ சித்தாந்தம் தன்னுடைய வீச்சை, தன்னுடைய பயன்பாட்டை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. பாருங்க, சைவ சித்தாந்தங்கிறது ஏதோ புரியாத ஒரு விஷயம், புரியாத உலகத்தை பேசுறது கிடையவே கிடையாது. சிவ தத்துவம் மட்டும்தான் நமக்கு
தத்துவமாக சொல்லப்படக்கூடிய விஷயம். அது கூட நான் நிலையாற்றல் இயக்காற்றல்னு சொல்லி அறிவியலோடு பொருத்தி சொல்லியிருப்பேன். மற்ற ஆன்ம தத்துவங்கள் நம்ம உடம்புலே இருக்கிறது, வேற எங்கேயும் நீங்க தேடி போக வேண்டாம். அதுமாதிரி வித்யா தத்துவங்கள் காலம், நியதி, கலை, அராகம், புருடன் என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு தெரியல, ஆனால் இருக்குது. அந்த தத்துவத்தை நாம் பயன்படுத்துகிறோம். காலம் இல்லாமல் எதுவும் இல்லை, நியதி இல்லாமல் எதுவும் இல்லை, இச்சை, கிரியை என்று சொல்லக்கூடிய சக்திகள் இல்லாமல் எதுவுமே இல்லை, ஞான சக்தி இல்லாமல் எந்த சக்தியும் இல்லை. அப்ப இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்பதெல்லாம் நமக்கு கலை, வித்தை, அராகம் என்றெல்லாம் நமக்கு பெயர்களால் அதை வேறுபடுத்தி குறிப்பிட்டிருக்கிறார்கள். புரியாதது போல் தோன்றலாம், ஆனால் அதனுடைய அடிப்படை மெய்யியலை நாம் புரிந்து கொண்டால் மிக எளிமையான தத்துவமாக அது நமக்கு வழிகாட்டுகின்றன என்பதோடு இந்த முதல் பகுதியை நாம் நிறைவு செய்வோம். அடுத்ததாக சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற பகுதிக்குள் நாம் நுழையலாம். மகிழ்ச்சி.